ஸோ இந்த ஐட்டமும் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது வந்து பக்கூர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போட்டிருக்காங்க எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு டு யூஸ். ஸோ இது ஆக்சுவலாக வுட்டு கிடையாது. வுட் சிப்ஸு, அப்புறம் நேச்சுரல் இன்சென்ஸ் பவுட்ரு, அப்புறம் எசென்சியல் ஆயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கம்போடியன் ஃபிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி கிடையாது இது. ஸோ நார்மல் வுட்டில் வந்து இன்சென்ஸ் பவுட்ரு, எசென்சியல் ஆயில் போட்டு நமக்கு பர்ஃப்யூம் மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட பர்னரு, அப்புறம் சார்கோல்லாம் வாங்குறது பற்றி பார்த்துருவோம். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம அமேசான் 5 ரியால் கடனும் சொல்லுவாங்க இதை. ஸோ இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இங்கே மெயினாக வந்தது எதுக்குன்னா, அந்த இன்சென்ஸ் பர்னர் வாங்குறதுக்கு தான், அதாவது பக்கூர் பர்னர் வாங்குறதுக்கு தான். ஸோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் சவுதியாக மாற போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சார்கோல் மெயினான ஐட்டம் இந்த ப்ராசஸ்க்கு. ஸோ அதை வாங்கிட்டு போவோம். 1 hour later. ஸோ அந்த 5 ரியால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது இதுதான். இது கொளுத்துறதுக்கு சார்கோல், அப்புறம் இது அந்த ஸ்டாண்டு மாதிரி. நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதை எடுத்து அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு இதை நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த 5 ரியால் கடையில் நிறைய இருந்தது பெருசாக. சரி, நான் லக்கேஜில் கொண்டு போகும்போது சின்னதாக வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சார்கோல் இதில் ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொளுத்துனோடனே அந்த பக்கூரை வச்சுட்டு இது மேலே இப்படி போட்டு அந்த புகை வந்து ஃபுல்லாக பரவும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது வந்து டேப்லெட் மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ நம்ம இதிலேருந்து ஒன்று எடுத்து இந்த செட்டப்பில் வச்சுருக்கோம், இந்த சார்கோலில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது கொளுத்திட்டு இந்த பக்கூர்லேருந்து ஒன்று எடுத்து மேலே இதில் வச்சுட்டு எரியும் போது அதுக்கப்புறம் இதை மூடி விட்டுருணும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு சாம்பிராணி மாதிரி தான் ஆக்ட் ஆகும், ஆனால் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் தரும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட உடம்புல போட்டுக்கலாம், ஷர்ட்டில் காட்டலாம், இல்லை லாண்ட்ரியில் வைக்கலாம். அது கொஞ்சம் வாசனை தரும். ஸோ இதை நம்ம கொளுத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை கொளுத்தி விட்டாச்சு. இதுவே கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ பாம்பு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பக்கூரை வைக்கணும். லெட்ஸ் see. பக்கூரை வச்ச உடனே புகை வருது, பார்த்தீங்களா? நல்லா இருக்கு, நைஸ். ஒரு கருப்பாம்பூச்சி வேறு இருக்குது. ஸோ இதுதாங்க நம்மளோட பக்கூர். பாருங்கள், தண்ணியாக வருது அதுலேருந்து. ஸோ அந்த ஃபில்டரில் அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை வச்சு மூடிடுவோம். அவ்வளோதான். Later.
அது ஆஃப்டர் யூஸ் இப்படி தான் இருக்குது, வெறும் ஆஷ் தான் இருக்குது. அந்த கட்டையுமே ஆஷ் ஆகிடுச்சு, அந்த சார்கோல் ஃபுல்லாகவே எரிஞ்சு இப்படி ஆயிடுச்சு, ஆஷ் தான். அந்த கொடுத்துருக்க கோட்டிங் அந்த ஃபிலிம் வந்து இதாகிடுச்சு பாருங்கள், ஒரு மாதிரி ஹீட்டில் உருகி இதாகிடுச்சு. இந்த ஆஷை அப்படியே வந்து நம்ம இதை கொட்டிட்டு தூக்கி போட்டுருவோம். இது ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் தான். இந்த இன்சென்ஸ் பர்னருமே ஆவரேஜ் தான். இங்கே பாருங்கள், இது ஃபிலிம்லாம் கலந்துட்டு வருது. அப்புறம் இந்த பக்கூருமே அந்தளவு ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாலாம் இல்லைங்க. அந்த ஸ்மெல்லு கூட அவ்வளோவா இல்லை. நார்மலாக சாம்பிராணி வீட்டில் போடுவாங்களா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்டாண்டு வேணால் வாங்கிக்கலாம், ஆனால் அந்த பக்கூரை வாங்கிடாதீங்க. வேறு சஜஸ்ட் பண்ணுறது அது வாங்குங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அதை நீங்கள் வாங்கலாம்.